வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் 2013 ரிலீஸ் ஆன அவெஞ்ச்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படம் கொஞ்சம் ரண கொடூரமான படம், அதனால மனசை கலாக்கிட்டு பாருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜோயி. இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இந்த பிள்ளைக்கு காது சுத்தமா கேட்கவே கேட்காது, ஆனா வாய் சூப்பரா பேசுவா. அவளோட அம்மா கிட்ட நான் என் பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தனியா போக போறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கம்மா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சவும், அந்த அம்மாவும் இந்தாடி தங்கம் தாராளமா போயிட்டு வான்னு ஒரு கார் கீயை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. கார் சாவியை வாங்கினவ இமிடியேட்டா காரை ஸ்டார்ட் பண்ணதுமே அவளோட லவ்வருக்கு நான் கிளம்பிட்டேன்டா, நைட் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டே இருக்கிறா. போற வழி எல்லாம் அங்கங்க நிறுத்தி நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு போட்டோ அனுப்பிக்கிட்டே போறா. அதை பார்த்து அந்த லவ்வருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவ இப்படி ஆளை பார்க்க போற குசியில போன் நோண்டிக்கிட்டே கார் ஓடிட்டு போகும்போது சடனா குறுக்க யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க. அவங்க மேல இடிச்சிடக்கூடாதுன்னு அப்படியே காரை ட்ரிப்ட் அடிச்சு ஓரம் கட்டி நிறுத்துறா. பார்த்தா அந்த குறுக்கு வந்தான்ல, அவனோட அல்லையில யாரோ கத்திய சொருகிருப்பாங்க. இன்னொருத்தனும் நேரத்துல உயிர் பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு ஓடியாராம். அவ்வளவு வேகமா ஓடியாந்துட்டு இருக்கும்போது கால் தடிக்கு கீழே வந்துருவானா. அவனை வரட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கார் அவன் மேல ஏத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறானுங்க. அதை பார்த்த ஹீரோயின் கத்தி குத்து வாங்கியிருப்பான் இல்லையா, அவனை தூக்கி கார்ல தூக்கி போட்டு கிளம்புறதுக்குள்ள அந்த போரிக்க பயலுக்கு அவளை ரவுண்டு கட்டிடுறானுங்க. வந்தவனுக்கு முத வழியா ஹீரோயின் காப்பாத்தினா இல்லையா, அவனை போட்டு தள்ளுறானுங்க. அதை பார்த்த ஹீரோயின் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறா. அப்ப அந்த கேங்கோட லீடர் ட்ரே, இவனை நம்ம கத்தி குத்து கந்தான்னு வச்சுக்கலாம், இந்த கத்தி குத்து கந்தன் நம்ம ஹீரோயினோட காலிலே ஷூட் பண்ணிடுவான். பாவம் அவனும் கீழே விழுந்துடுறா. அப்புறம் என்ன, அவளை அப்படியே அலேக்க அள்ளிட்டு போய் அவனுங்களோட குடவுன்ல வேலி கம்பிய வச்சு அவளோட கை கால் எல்லாத்தையும் கட்டி போடுறானுங்க. பாவம் காது கேட்காத பொண்ணு வேற இல்லையா, கத்துவா கதறுவா, ஆனாலும் மெண்டல் பயலுக்கு அவளை விடாம கற்பழிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட லவ்வரை கட்டுறாங்க. அவன் என்னடா இப்படி நேரம் ஆகிமா ஆள் வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போனவன் இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடுத்து இங்க குடவுன்ல அந்த கேங் லீடர் கத்தி குத்து கந்தா இருக்கிறான்ல, அவன் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு பக்கத்துல நிறைய மண்டோடு இருக்கும். அதுல ஒன்ன கையில எடுத்தவன், இந்த மெக்சிகோவிலேயே நாங்க தான் ஆண்ட பரம்பரை, எங்களை யாராச்சும் பகச்சுக்கிட்டா அவங்களோட நிலைமை இதுதான் சொல்லி கொடூரமா மிரட்டுறான். அவளுக்கு காது கேட்காதுன்னு கூட தெரியாத முட்டா பைய அவகிட்ட போய் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கா சம பயம், எப்படியும் நம்மளை போட்டுருவாங்கன்னு சொல்லி கொலை நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த கேங்ல இருந்தவனுக்கு எல்லாரும் சேர்ந்து காட்சி ஆடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த பரட்ட ரவி இருக்கிறான்ல, அவன் கேங் லீடர் கத்தி குத்து கந்தாங்கிட்ட, தல இவளை போட்டுலாம், தல இவளை வச்சிருந்தா இவளை தேடி எவனாச்சும் வந்து நமக்கு குடத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தயவு செஞ்சு இவளை கொலை பண்ணிடலாம்னு சொல்றான். ஆனா கத்தி குத்து கந்தன் பரட்ட ரவி கிட்ட, ஏண்டா அவளை பாடுறா அப்படியே ஃப்ரெஷ்ஷா தக்காளி பழம் மாதிரி இருக்காடா, 1 மந்த் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனா போதுன்னு போட்டு தள்ளுவோண்டா, என்ன சொல்றேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றான். ஆனா பரட்ட ரவிக்கு இதுல உடன்பாடு கிடையாது. வா 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யாரு காட்ஸ்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறித்தனமா காட்ஸ் ஆடுறாங்க. அதுல பரட்ட ரவி ஜெயிச்சிடறான். அப்ப ஹீரோயின் தன்னோட கை போனாலும் பரவாயில்லன்னு அவளோட கையை அப்படியே கட்டி வச்சிருந்த கம்பில இருந்து உருவிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். ஆனாலும் பின்னாடி வந்த பரட்ட தலையன் அவளோட முதுகுலயே கத்திய குத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. ஹீரோயினோட லவ்வர் அவ போட்டோ அனுப்பியிருந்தா இல்லையா, அந்த போட்டோ அனுப்புற லொகேஷனுக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு மலையை கட்டுறாங்க. அங்க அப்பாச்சி பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தன் அவனோட நாயை கூட்டிட்டு வேட்டைக்கு வந்திருப்பான். நாய் எதையோ பார்த்து வெறித்தனமா கொலைச்சுக்கிட்டே ஓடுது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் கொன்னு புதைச்சிருப்பாங்க. அவளை பார்த்த அப்பாச்சி பழங்குடியினத்தை சேர்ந்த கிரே உல்ஃப் அப்படின்றவன் ஹீரோயினோட டெட் பாடியை தோண்டி வெளியே எடுக்கிறான். பார்த்தா அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறான். அவளை காப்பாத்தின கிரே உல்ஃப் அவனோட இடத்துக்கு கொண்டு போய் அவளோட காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டிட்டு ஒரு சாங்கியா ஒண்ணு பண்றான். அந்த சாங்கியா முடிஞ்சதுமே ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஏதோ பேப்பு வந்த மாதிரி அப்படியே அந்தரத்துல பறக்கலாம். அவளோட உடம்பே வினோதமா மாறுது, கண்ணெல்லாம் கருகருன்னு கருப்பாகிறது. இதை பார்த்த கிரே உல்ஃப் விபூதியாலி அவளோட முகரையிலேயே வீச அவ டம்முன்னு கீழே விழுந்துடுறா. மந்திரவாதி அங்கிருந்து காணாம போயிருவான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் கண் முழிக்கிறா. கண்ண முடிச்ச ஹீரோயின் சுத்தி பாக்குறா, ஏதோ சுடுகாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும். இமிடியேட்டா இடத்த காலி பண்ணிட்டு ஊருக்குள்ள நடந்து வர அங்க ஒரு போன் பூத் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தவ உடனே அவளோட லவ்வருக்கு கால் பண்றா. அவனுக்கு கால் அட்டன் பண்ணி, என்னடியாச்சு எங்கடி இருக்க, உன்னை தேடி எப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பதறப்பட்டு பேசிட்டு இருக்கிறான். ஆனா இவளுக்கு தான் காது கேட்காது. நான் உயிரோட தான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி கதறி கதறி அழறா. இதை கேட்ட லவ்வருக்கும் ரொம்ப பதட்டமாயிருது. ஹீரோயின் ஏதோ பிரச்சனைல இருக்கா அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்போ போன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் வரான். அவனை பார்த்ததும் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவனை போய் பக்கத்துல போய் பார்த்தா இவளை ஃபர்ஸ்ட் கற்பழிச்சதே இந்த போலீஸ்கார நாய் தான். ஒக்காளி இவளுக்கு வரும் பாருங்க கோவம், அதுக்கு அளவே இருக்காது. அந்த போலீஸ் நாய் என்ன பண்ணுது, ஒரு பார்க்குள்ள போயிட்டு பீர் அடிச்சிட்டு இருக்கும்போது கட்டும் கோவத்தோட உள்ள வர ஹீரோயின் பார்னு கூட பார்க்கலையே, அவனோட பீர் பாட்டில பிடிங்க உடைச்சு போலீஸோட வயித்தை கிழிச்சு அவனோட குடல் குந்தாமணி எல்லாத்தையும் உருவி ரண கொடூரமா அவனை வேட்டையாடுறா. போலீஸ்காரனை முடிச்சு விட்ட கையோட அந்த பார்ல இருந்த மத்தவங்களையும் கொடூரமா போடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்படி ஒரு தரமான சம்பவத்தை ஹீரோயின் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் போன் பண்ணதுனால பதறி போன ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி நேரா ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோ அங்க போலீஸா இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஆளுக்கு தான் ஏதோ ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு பதறிடுறான். வேகமா ஓடி போயிட்டு அந்த பார்க்குள்ள போக பாக்குறான். அதுக்குள்ள ஒரு போலீஸ்கார் வந்து வழிமறிச்சு, யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கிற, உள்ள கொலை நடந்திருக்கியா, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிறன்னு சொல்லி வழிமறிச்சிடுறாரு. இங்க ஹீரோவும் போலீஸும் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த ரவுடி பாய்ஸும் வந்துடுறானுங்க. ஆக்சுவலி செத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேங் லீடர் கத்தி குத்து கந்தா இருக்கான் இல்லையா, அவன் கூட பிறந்த அண்ணன். வந்தவனுங்க
டெட் பாடியை பார்த்துட்டு செம காண்டாகிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், சரி இவனுகிட்ட ஏதாவது கேட்டு பாப்போமேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினோட போட்டோ கொண்டு போயிட்டு அவனுகிட்ட காட்டி, தலை இவன் ஆளு தலை நேத்துல இருந்து ஆளை காணும், நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ அதை கேட்டு காண்டானவனுங்க டேய் ஓனா மூஞ்சி ஓடி போயிரு அப்படியே பிதிக்குட்டுருவோம் பாத்துக்கன்னு சொல்லி மாட்டுறானுங்க, அடிக்க போறானுங்க. அப்ப குறுக்க வந்த போலீஸ் அங்கிள் நம்ம ஹீரோவை காப்பாத்தி தனியா கூட்டு போயிட்டு, யோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அவனுக்கெல்லாம் ஒன்னா நம்பர் சல்லி பயிலுக, அவனுகிட்ட உனக்கு என்ன சவாசம், அமைதியா அவன் ஆளை தேடிட்டு வீட்டுக்கு போக பாரு, தேவையில்லாம இவனுகிட்ட உரண்டை இழுத்து அவனுக்கு அவனை போட்டு தள்ளிடுவாங்க பாத்துக்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில கட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு மரம் இருக்கிற ஷெட்ல இருந்து முழிக்கிறா. தூங்கி எந்திரிச்சு அவளோட முகத்தை கண்ணாடியில பார்த்தா அவளோட அழகான முகம் இப்ப அப்படியே வந்துட்டு அசிங்கமா கோரமா மாறி இருக்கும். அதே நேரம் ஹீரோயினை புதைச்சடத்துக்கு நேரா ரவுடி பாய்ஸ் எல்லாம் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினோட டெட் பாடி அங்க இல்ல. அதை பார்த்ததும் பயங்கர காண்டாகிற நம்ம கத்தி குத்து கந்தன் பரட்ட ரவி கிட்ட, ஏன்டா புறம்போக்கு உன்னை எப்படி புதைக்க சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற, உன்னால தாண்டா இப்ப எங்க அண்ணா சத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் கூட மல்லுக்கட்டுக்கு போறான். ஆனா பரட்ட ரவி, யோ நான் தெளிவாத்தான் கொன்னு புதைச்சேன், ஏதாவது நாய் கவிட்டு போயிருக்கும், நீ வேற என் மேல சந்தேகப்படாதுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திடுறான். உடனே என்ன பண்றானுங்க, நேரா கொடவனுக்கு போய் ஹீரோயினை வச்சு டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, பெட்டு கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு கத்தி குத்து கந்தன் பரட்ட ரவி அதுக்கப்புறம் இன்னொருத்தன் 3 பேரும் அப்படியே கிளம்பிடுறானுங்க. ஒரே ஒருத்த மட்டும் அங்கேயே இருப்பான். குடவன்ல ஒருத்த மட்டும் தனியா இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்டுன்னு வந்து பாக்குறான், நம்ம ஹீரோயினோட கார்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அதை பார்த்து பதறி போனவன் இம்மிடியேட்டா கேங் லீடருக்கு போன் அடிக்கிறான். ஆனா எவனுமே போன் எடுக்க மாட்டானுங்க. இந்த தூதுவளை குடிக்கிங்க வேற போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வில்லம்போட நின்றுட்டு இருக்கிறா. ஐயோ பேயிடுன்னு சொல்லிட்டு கொலை நடிங்க போய் ஓடுறான். ஆனா ஹீரோயின் அவனோட அவனோட காலிலே அடிச்சிடறான். பையன் தடுமாறி போய் கீழே விழுந்ததும் அவனை ஈஸியா கொலை பண்ணிட்டு அப்படியே குடன்ல போயிட்டு அவளோட கையில இருந்த கட்டை அவுத்து பாக்குறா. அந்த கட்டுல இருந்து அப்படியே புழுவா ஆயுது. இதனால மனசு உடைஞ்சு போனவ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது கிரே வல்ஃப் அங்க வரான். அவன் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா நான் உன்னை காப்பாத்தும் போது உனக்கு 1% தான் உயிர் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருந்துச்சு, அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணேன், பட் உன்னோட உயிர் போயிருச்சு, உன் உடம்புக்குள்ள இன்னொரு ஆவி உள்ள வந்துருச்சு. அந்த ஆவி யாருன்னு கேட்டீங்கன்னா கத்தி குத்து கந்தனோட முன்னாள் கொளுத்தாத்தா இருக்காரு இல்லையா, அவர்னால கொல்லப்பட்டவன். இப்போ நீ நினைக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஆவி உனக்காக செஞ்சு முடிக்கும். அந்த ஆவிக்கும் நம்ம கத்தி குத்து கந்தனோட வம்சத்தை அழிக்கணுங்கிறதான் ஒரே வெறி. 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா கொலை பண்ணிருங்க, இல்லைன்னா அந்த உடம்பு மொத்தமா அழிகிறோம்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் வாழ முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது. சோ இவனுங்களை பழி வாங்குறது மட்டும்தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணிடுறா. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ உட்காந்து ரொம்பவே ஏங்கி அழுதுகிட்டு இருப்பான். அவன் அழுதுகிட்டு இருக்கிறத வீட்டுக்கு வெளியில நின்று கேட்டு இருந்த ஹீரோயின், இதுக்கு மேல என்னை பத்தி யோசிக்காத, என்னைய மறந்துருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஜன்னல்ல எழுதி வைக்கிறா. அதை பார்த்த ஹீரோ வேகமா அவளை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். ஆனா பாருங்க கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ரவுடி பாய்ஸ் அங்க வந்துடுறானுங்க. வந்தவனுங்க ஹீரோவை தலையிலேயே அடிச்சு மயங்க வச்சு அப்படியே காருக்கு தூக்கிட்டு போறானுங்க. சர்ரா அவனை தூக்கியாச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு இவனுக்கு சிரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த மொட்டையனோட கழுத்திலேயே வந்து அம்பு சொருக்குது. யாரா அவனை குத்துனதுன்னு கத்தி குத்துக்கு அந்த ஷாக் ஆகி பாக்குறப்போ ஹீரோயின் கெத்தா போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பான். அவளோட கண்ணை பார்த்தவன் அப்படியே ஷாக் ஆயிட்டு இப்படியேட்டா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிடுறானுங்க. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி எல்லாம் இல்ல, ஏன்னா அவளோட ஆள் அங்க மாட்டிட்டு இருக்கிறான் இல்லையா, அதனால விடாம பின்னாடியே விரட்டி வந்தவ குறுக்க ஜம்ப் பண்ணி டைரக்டா காருக்கு வந்துடுறான். காருக்கு வந்ததும் நம்ம பரட்ட ரவியை போட்டு பொலன்னு பொழக்கிறா. பதிலுக்கு அவனும் வெளுவெளுன்னு வெளுக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல பரட்ட ரவியை பந்தாடி படுக்க வச்சுட்டு அப்படியே ஆசையா கத்தி எடுத்துட்டு அவனை கொலை பண்ண போறப்போ நம்ம கத்தி குத்து கந்தன் பொசுக்குன்னு பிரேக்க மிதிச்சிடறான். அம்முடுத்தான் ஹீரோயின் கிருட்டுன்னு சுத்தி காருக்கு முன்னாடி போய் விழுந்துடுறா. மாட்டிக்கிட்டாடா ஆப்பிள் பழம் நினைச்சுக்கிட்டு அவன் மேலேயே காரை விட்டு அடிச்சிடறான். ஐயடா செத்துட்டாடா செல்வன்னு ஆசையா திரும்பி பாக்குறப்போ ஹீரோயின் அப்படியே தீக்குழம்பு மாதிரி திரும்பவும் எந்திரிச்சு நிக்கிறான். இதை பார்த்த பரட்ட ரவியும் கத்தி குத்து கந்தனும், இவ உடம்புக்குள்ள வேற ஏதோ இருக்குமாப்ல, முதல்ல போய் மலையாள மந்திரவாதியா பாக்கணும்டா வாடான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறானுங்க. ஆனா கொடவனுக்கு வந்தவனுக்கு ஹீரோ ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு எப்படியோ இவனை தேடி கண்டிப்பா ஹீரோயின் வந்தே ஆகணும், வரும்போது அவளை முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் ஒரு 3 பேரு ஆர்மில இருந்து வர வச்சிருப்பாங்க. நம்ம கத்தி குத்து கந்தனுக்கு இவங்க எல்லாம் பார்த்த உடனே குதூகலம் ஆகிருது. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் நேரா சுடுகாட்டுக்கு போயிடுறான். அங்க உட்காந்து அவளோட உடஞ்ச கையை கால் எல்லாத்தையும் ஒரு டேப் வச்சு சுத்திட்டு இருக்கும் போது அவளோட உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆவி வெளியில வருது. வெளியில வந்து அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவனோட ஆவி, நீ எதுக்கும் பயப்படாத, இவனுங்களை அறுத்தப்பட வேண்டியது என் பொறுப்பு, நான் என்னோட ஆயுதத்தை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியும் ஒரு கோடாரியும் அவளுக்கு கிஃப்டா கொடுக்குது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம கத்தி குத்து கந்தனை கட்டுறாங்க. அவன் ஹீரோவை உட்கார வச்சு ஹீரோயினை எப்படியெல்லாம் கற்பழிச்சாங்க, எப்படியெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு அப்படியே வெறி ஆகுது, கத்துறான் கதறான். ஆனாலும் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல கழுத்துல அம்பு வாங்கினான் இல்லையா மொட்டை, அவன் இவங்க கூட இருந்தா கண்டிப்பா சத்துருவான்னு சொல்லி பதறி போய் அங்க இருந்த கார்ல எஸ்கேப் ஆயிடுறான். இதை பார்த்த பரட்ட ரவியும் கத்தி குத்து கந்தனும் போடுறாமாப்ல அவனு சொல்லிட்டு அவனுக்கு தலைக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அப்பா அங்க வர ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த ஈட்டிய நேரா கார்ல உட்றா. மொட்டையோட மொட்டை டமால்னு தெரிச்சிருது, காரு படால்னு வெடிச்சிருது. இதை பார்த்தவனுங்களுக்கு அள்ளு இல்ல கண்ட வேலைக்கு ஷூட் பண்றானுங்க. ஆனாலும் ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அப்படியே கொடவனுக்கு வந்துடுறா. வந்தவ வேலையா இவனுக்கு ஹெல்ப் பண்ண
பண்ண வந்தாங்க இல்லையா ஆர்மி மேன், அவனுகள்ல ஒரு வயசானவன் இருப்பான். அவனை முதல்ல தலையை வெட்டி கொலை பண்றான். அவனை கொலை பண்றத பார்த்த இன்னொரு கண்ணாடிக்காரன் பாட்டில ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ஹீரோயின் தப்பிச்சு போய் ஓட்ட பிரிச்சுட்டு வந்து உள்ள விழுந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். சோ ஹெல்ப் பண்ண வந்த 3 பேத்துல 2 டிக்கெட் அவுட். 3வது ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனையும் வயிற்ற கிழிச்சு குடல் குந்தாமணி எல்லாம் சரீர விட்டு கொடூரமா கொலை பண்ணிருப்பா. இதை பார்த்த பரட்ட ரவிக்கு பதட்டமாயிருது. ஏன்னா ஹெல்ப் பண்ண வந்தவங்களுக்கு இந்த நிலைமைனா அவளை கொலை பண்ண நமக்கு என்ன நிலைமையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டா அங்க வந்துருவா. இவன் வேகமா கன் எடுத்து ஷூட் பண்ண போறதுக்குள்ள ஹீரோயின் ஆவி கொடுத்துச்சுல கோடாரி, அதையே அவன் கழுத்துல எரிஞ்சிடறான். அப்புறம் என்ன பாவம் பரட்ட ரவியை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஓரமா படுக்க வச்சு அவனோட நெஞ்ச கிழிச்சு அவனோட இதயத்தை அப்படியே அலேக்க எடுத்துட்டு வந்து நம்ம கத்தி குத்த கந்தா இருக்கான் இல்லையா அவன்கிட்ட அப்படியே காட்டி அந்த இதயத்தை அப்படியே சாப்பிடுறா பாருங்க, கொடூரமா இருக்கும். இதை பார்த்த கத்தி குத்து கந்தனுக்கு உயிர் பயம் வந்துட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளையும் போட்டுருவான்னு பதறி போய் கொடனை விட்டு வெளியில ஓடியாராம். வெளியில ஓடி வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரனும் வந்துடுறான். போலீஸ்காரனை பார்த்த கத்தி குத்து கந்தன், ஐயா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கயா, என்னை அந்த ஆவி போட்டு தள்ளின்னு போடுக்கையான்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வரான். டேய் அந்த பொண்ணையும் அவளோட லவரையும் எங்கடா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் மிரட்ட, சார் நாங்க எதுவுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் என்னைய காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு பொசுக்கு போலீஸ்காரனே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவனோட வேன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரம் குடவுனுக்குள்ள நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஹீரோயின் வரா. அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவனை தொட போறான். அந்த நேரத்துல முன்னாடி கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடியில அவளோட உருவத்தை பார்த்த நம்ம ஹீரோ ஐயோ ஜோய் உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கதறி அழறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் தெரியுமே அவ செத்துட்டான்னு, அதனால எதுவுமே பேசாம அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறான். இந்த பக்கம் குடவுன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு வந்தான் இல்லையா நம்ம கத்தி குத்து கந்தன், நேரா கிரே உல்ஃபை வந்து மீட் பண்றான். யோ மலையாள மந்திரவாதி, நீ ஒரு பேய் விரட்டிட்டு இருக்கியா, அவளை எப்படியா போட தள்ளுறதுன்னு சொல்லி மிரட்டி கேட்கும் போது, இங்க பாரு ஆம்பி, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஆவி கிடையாது. உன் கொள்ளத்தாத்தன் 3 தலைமுறைக்கு முன்னாடியே என் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கிறான். அவனோட ஆவிதான் இப்ப அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்குது, அதுதான் இப்ப உனக்கு ராடா இருக்க போகுதுன்னு சொல்றான். யோ பெருசு என்னையா சொல்ற, பழி வாங்குற நேரமாயா இது? ஏதோ பொம்பளை புள்ள ஆவின்னு அசால்ட்டா இருந்தேன், நீ இன்னையா 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஆவின்னு சொல்ற, இதுல இருந்து எப்படியா நான் தப்பிக்கிறது, ஏதாவது ஐடியா கூடியான்னு கேட்கிறப்போ, டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி, கண்டிப்பா அது உன்னை போட்டே தீரும், இருந்தாலும் ஒரு பரிகாரம் இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ பெருமை பேத்துறதுக்கு வச்சிருக்கிறியே மண்டை ஓடு, அந்த மண்டை ஓடுல ஒரு ஓடு தான் அவனோட மண்டை ஓடு. நீ என்ன பண்ற, அந்த மண்டை ஓடு எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களோட சுடுகாட்டுல புதைச்சிரு. அப்படி புதைச்சிட்டீங்கன்னா நீ தப்பிச்சிட்ட, இல்லைன்னா கண்டிப்பா உன்னை 2ஆ வகுந்தே தீரும்னு சொல்றான். ஆனா ஒரு கண்டிஷன், ஒருவேளை அந்த மண்டை ஓடு அந்த ஆவி கிட்ட கிடைச்சிருச்சு, உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னா எனக்கே கண்டிஷன் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, இந்த வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டு அவனை ஒரு போர்டு போட்டு அங்கேயே மயங்க வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மண்டவோடெல்லாம் அள்ளிக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கு வந்துடுறான். வந்தவன் வேகமா ஒரு குளிய தோண்டி இருக்கிற மண்டவோடெல்லாம் அதுல கொட்டி மூட போறப்போ ஹீரோயின் அங்க வர. அவ கையில தான் அந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போனான் இல்லையா அவனோட மண்டவோடு இருக்கும். அந்த மண்டவோட்டை பார்த்ததுமே மந்திரவாதி கிரே உல்ஃப் சொன்னது நம்ம கத்தி குத்து கந்தனுக்கு யாவும் வந்துருது. இதுக்கு மேல இவள 2ஆ அறுத்தா மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு ஒரு மரம் இருக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு அவ கூட சண்டைக்கு போறான். ஹீரோயினும் சரிமலுக்கு நிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணி அவனோட தலையை வெட்ட போறப்போ இவன் என்ன பண்றான், அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு அவளோட உடம்ப 2ஆ அறுத்துறான். ஆனாலும் சங்கடப்படாம அவனோட தலையை வெட்டி துண்டா எடுத்துறான். ஹீரோயின் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் அவளோட பாதி உடம்ப குளிக்கல போட்டு மூடிட்டு இருக்கிறான். அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே நொந்து போய் கதறி அழுதுட்டு அவளோட உடம்புல பெட்ரோலை ஊத்தி அப்படியே கொளுத்தி விட்டுறான். பார்த்தா தகதகன்னு எரியும் போது அந்த உடம்புல இருந்து 2 ஆவி வெளியில வருது. ஒன்னு ஹீரோயினோட ஆவி, இன்னொன்னு முன்னாள் மூதாதையரோட ஆவி. பழிவாங்கின சந்தோஷத்தோட 2 ஆவியும் போகுது. படமும் முடிஞ்சுது. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.